ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பிரதரோட வீட்டுக்கு வந்து ஒருத்தன் வந்திருக்கான் புதுசாக. அவன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி, அவன் யாருன்னு போய் பார்ப்போம். முதல்ல பார்த்துட்டு அவனை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். போமா. அதாவது வேர்ல்டு வைடாக இந்த டாகோட ப்ரீட் நேம் பார்த்தீங்கன்னாக்கா சைபீரியன் ஹஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதோட நேட்டிவில் இதுக்கு பேர் வந்து சுக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்லெட் டாக் கேட்டகரியை சேர்ந்தது. இது வந்து ஒரு போலார் ஏரியாவில் தான் இது வந்து உயிர் வாழக்கூடியது. இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு பெருசாக அடாப்ட் ஆகிறது ரொம்ப சிரமம். இதுக்காக தனியாக ஏசி, ஃபேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சாகணும். இன்னொன்று, இது வந்து ஒரு டீமாக சேர்ந்து செயல்படுறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாக் கேட்டகரி. இதோட புல்லிங் பவரும் சரி, புஷ்ஷிங் பவரும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும். இந்த டாக் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா, இதை வீட்டுக்கு வெளியில் வளர்க்குற நாய் கிடையாது. இது வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற நாய். ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது அப்படி தான் வளர்க்க முடியும். ஹலோ கைஸ், பாருங்க ஒரு வீட்டில் எத்தனை நாய் இருக்குன்னு. 1 2 இத்தனை ப்ரீடையும் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப அபூர்வமான விஷயம். பாருங்க, ஒன்று நாகர்கோவில் ப்ரீடு, ஒன்று பெங்களூர் ப்ரீடு, இன்னொன்று காரைக்குடி ப்ரீடு. ஸோ இந்த டாக் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு பெங்களூர்லேருந்து. ஸோ இதுவே வந்து 30,000, 40,000 இந்த மாதிரி நிறையா ப்ரைஸஸில் இது கிடைக்கிது. இதோட ஐ கலரை பொறுத்து அதோட ப்ரைஸஸ் சேஞ்ச் ஓவராக வாய்ப்புகள் நிறையா உண்டு. அண்ட் இதோட அந்த பாடி கலரை வச்சும் இந்த ப்ரைஸஸ் வந்து நிறையா சேஞ்ச் ஓவர் ஆகும். பெரும்பாலும் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இந்த ப்ரீடு வந்து ரொம்ப சிரமப்படும். காரணம் என்ன, இப்போவே பாருங்கள், எங்கேயாவது தண்ணி இருந்தாக்கா போய் இந்த டப்புக்குள்ளே உட்காந்துரும். ஏன்னா அதோட அந்த வெயில் வந்து தாங்க முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி பெங்களூர் சிட்டி அந்த மாதிரி சிட்டிஸில் வளர்க்கும் போது இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சென்னை மாதிரியான சிட்டியில் வந்து ரொம்பவே கஷ்டப்படும். வீட்டை சுற்றி மரங்கள், செடி கொடிகள்லாம் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கணும்னு வச்சுங்களேன். பட் அப்பார்ட்மெண்ட்லாம் வளர்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப உண்மையிலே சிரமமான விஷயம். ஏசிலேயே வச்சுருக்கணும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நிறையா முடி கொட்ட ஆரம்பிக்கும், நிறையா வந்து அதுக்கு புண்ணு வர ஆரம்பிக்கும், பாடி ஹீட்டுக்கு அது வந்து ஜாஸ்தியாகும். அது போக நிறைய பேர் வந்து சோப்பு போட்டு வேறு குளிப்பாட்டுவாங்க. ஆக்சுவலாக சோப்பு போட்டு இந்த டாகை குளிப்பாட்டக்கூடாது. முதல்ல சோப்பு போட்டு குளிப்பாட்டிங்கனாலே அந்த ஹேரில் உள்ள அந்த ஆயில் கண்டென்ட் வந்து போயிடும், நமக்கே போயிடும். அதே மாதிரி டாக் ப்ரீடுக்கும் போயிடுச்சுனாக்கா அந்த பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஏன்னா அந்த ஆயில் கண்டென்ட் வந்து அந்த நேச்சுரலாகவே அந்த ப்ரீடு எல்லா டாக் ப்ரீடுக்குமே இருக்கும். கோழிக்கு இருக்குது, அதே மாதிரி நாய்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் குளிப்பாட்டி அந்த ஆயில் கண்டென்ட்லாம் போயிடுச்சுனாக்கா அதோட பாடியில் வந்து நிறையா புண்ணு வர ஆரம்பிக்கும், ஊண்டு கிரியேட் ஆகும். அப்புறம் அதில் வந்து நிறையா பிரச்சனைகள் உண்டு நாய்களுக்கு. ஸோ பெரும்பாலும் வந்து இதை வந்து நார்மலாக ஒரு தண்ணியில் குளிப்பாட்டிட்டு விட்டுட்டுனா போதும், அதுவே அதை க்ளீன் பண்ணிக்கிறோம். மற்றபடி வந்து சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டினீங்கன்னாக்கா அந்த ஹேர்லாம் பயங்கரமாக லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து நேச்சுரல் ஃபுட் அங்கே வந்து போலார் சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு நிறையா வந்து மீட் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து அப்படி மீட் கொடுத்து வளர்க்குறது கிடையாது. நம்ம வந்து பெடிகிரீஸ் இந்த மாதிரி போட்டு தான் வளர்க்குறோம். ஸோ அதனால் இந்த டாகை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.